வழக்கமான விஜய் பேச்சு தான். ரொம்ப பெருசா அத ஆராயறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் கவனமாவும் அந்த மேடையை பயன்படுத்திக்கணுங்கிற அந்த எண்ணமும் இருந்தது. கவனமா பேசணுங்கிறதும் இருந்ததா தான் நான் பார்க்குறேன். பொலிட்டிக்கல் விஷயங்கள தொடர்ந்து கவனிக்கிற ஒரு பத்திரிகையாளர், ஒவ்வொரு புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்ற தமிழ்நாட்டுல ஒரு பெரும் செல்வாக்கு படைத்த ஒரு நடிகர் பேசுற ஒவ்வொரு நிமிஷ பேச்சிலயும் சில நுவான்சஸ நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஒரு 8 நிமிஷம் பேசியிருக்காரு. நீங்க கவனிச்ச முக்கியமான நுவான்சஸா எதெல்லாம் சொல்லுவீங்க? இல்ல இப்ப சொல்ல வந்த விஷயங்கள சொல்லிட்டார். நல்ல தலைவர்கள் வேணும். அரசியலுக்கு மட்டுமல்ல, எல்லா துறைகள்லயும் வேணுங்கிறார். அப்படின்னா, நான் ஒரு தலைவனா வந்திருக்கேன். என்ன நல்லவனா பாருங்கங்கிற ஒரு மெசேஜ வந்திருக்கிற இளைஞர்கள் மத்தியில புகுத்துறார். அது எடுபடுமா இல்லையாங்கிறது நம்புறானா நம்பலையாங்கிறதெல்லாம் வேற. அந்த இடத்த அந்த எல்லைக்குள்ள பயன்படுத்திக்கணுங்கிற ஒரு சுயநலம் கலந்த ஒண்ணு இருக்கு. அதுல தப்பும் இல்ல. ஒரு கட்சிய ஆரம்பிச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாருன்னா, வெறுமனே சோசியல் சர்வீஸ்க்கா பண்றாரு? அப்படின்னா மாவட்ட அளவில் 3 இடம்னு சொல்லியிருக்கணும். சட்டமன்ற தொகுதி வாரியாக 3 இடங்கிற போதே அதுல அரசியல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ரைட். ஆனாலும் நல்ல எண்ணத்த பாராட்டலாம்.